பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கை மறுக்கப்பட்ட சுமார் 52 பேர் அடங்கிய இலங்கை குழுவினர் இன்று நாட்டை வந்தடைந்தனர். இலங்கை திரும்பியவர்களும் 45 ஆண்களும் 7 பெண்களும் அடங்குவதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சூடானந்த பெரேரா தெரிவித்தார். விசேட விமானம் ஒன்றின் மூலம் இவர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். இவர்களுள் 28 தமிழர்களும் 14 சிங்களவர்களும் 10 முஸ்லிம்களும் அடங்குவதாக அவர் கூறினார். தேயிலை தோட்டங்களுக்குள் முடங்கும் மலேக பெண்களுக்கு மத்தியில் இவ்வாறானவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். பல தசாப்த காலமாக கொழுந்து பறித்த கைகள் இன்று சுயமாக சாதிப்பதற்கு முயற்சிக்கின்றமை பெருமைக்குரியதே. நுவரெலியா மாவட்டத்தின் அக்கரைப்பத்தனை ஹோல்புரூக் பகுதியில் வசிக்கும் இந்த பெண்களின் சுய சம்பாத்திய முயற்சி அப்பகுதியில் உள்ள மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. தையலில் சாதிக்கும் இந்த தையல்கள் பனை ஓலைகளினால் கலை பொருட்களை உருவாக்கியும் குழந்தைகளுக்கான ஆடைகளை வடிவமைத்தும் சிறந்ததோர் வருவாயை தேடிக் கொள்கின்றனர். பழமைக்குள் மூழ்காது சுய தொழில் துறையில் புத்தாக்க சிந்தனையுடன் கால் தடம் பதிக்கும் இவர்களின் முயற்சி திருவினையாவது திண்ணம். பாலியகுட நகரசபையின் பொதுச்சபை கூட்டம் இன்று நடைபெற்ற போது அமைதியின்மை ஏற்பட்டது. பாலியகுட நகரசபையின் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து சபைக்கு சென்றிருந்தமையே இதற்கு காரணமாகும். பாலியகுட நகரசபையின் பொதுச்சபை கூட்டம் தலைவர் டி நிகால் ஆனந்த் பெரேரா தலைமையில் நடைபெற்றது. நகரசபையின் தலைவர் சபைக்கு சொந்தமான வாகனம் ஒன்றில் சட்டவிரோதமாக அவரது வீட்டிற்கு இரும்புகளை ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பட்டிகளை அணிந்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து ஒரு உறுப்பினரை தவிர ஏனைய ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நகரசபை தலைவரின் வீட்டில் இருந்த இரும்புகளை போலீசார் தற்போது கொண்டு வந்துள்ளனர். தற்போது அவை போலீஸ் நிலையத்தில் உள்ளன. கொண்டுவரப்பட்டுள்ள இரும்புகளும் குறைவாகவே காணப்படுகின்றன. சுமார் 40 இரும்புகள் கொண்டு செல்லப்பட்டிருந்தன. கொண்டு செல்லப்பட்ட இரும்புகளை கண்டுபிடித்து திருட்டுச் சம்பவம் தொடர்பாக பூரண விசாரணைகளை நடத்தி குற்றவாளிக்கு எதிராக தண்டனை வழங்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். உரிமையாளர்களை அடையாளப்படுத்தி கடிதங்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடும். எனினும் 1 வருடத்திற்கும் மேலாக இந்த இரும்பு குழாய்கள் நகரசபை வளாகத்தில் இருந்தன. அது ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தனவா என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். எந்த ஒரு ஆவணமும் கிடையாது. உள்ளே கொண்டு வரப்பட்டாலும் அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டாலும் காவலாளிக்கு அறிவித்து அதனை பதிவு செய்ய வேண்டும். பாலியகுட நகரசபை மிகவும் ஊழல் மிக்க நகரசபையாகும். நகரசபையில் உள்ள அனைத்தும் நகரசபை தலைவரின் தன்னிச்சையான விருப்பத்திற்கமையவே நிர்வகிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கையை நாம் அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளவில்லை. பாலியகுடையில் உள்ள அப்பாவி வாரிய மக்களுக்கு நன்மை கிடைக்கும் வகையில் செயற்படுமாறு நாங்கள் முதலாவதாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். அசங்க என்பவருக்கு சொந்தமான சில இரும்பு குழாய்கள் நகரசபையில் இருந்தன. அவர் அதனை எடுத்துச் சென்றிருக்கவில்லை. எனது விருப்பத்திற்கமைய பொது தேவைக்காக அவற்றை பயன்படுத்துமாறு அவர் என்னிடம் கூறினார். பொது தேவை ஒன்றிற்காகவே அந்த குழாய்கள் எனது வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இவர்கள் இதனை படம் பிடித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். அந்த இரும்பு குழாய்கள் அரசாங்க சொத்துக்கள் அல்ல, நகரசபையின் சொத்துக்களும் அல்ல. பொது பணிகளுக்காக பயன்படுத்துமாறு தனியார் ஒருவரே அவற்றை எனக்கு கொடுத்துள்ளார் என்பதனை போலீசாருக்கு அறிவித்தேன். இந்த இரும்பு குழாய்கள் அரசாங்கத்தின் சொத்து என்பதை எவரேனும் நிரூபித்தால் நான் எனது பதவியை துறக்க தயாராக உள்ளேன். இதேவேளை பாலியகுட நகரசபையின் 5 உறுப்பினர்கள் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய இரும்பு குழாய்களை போலீசார் கைப்பற்றியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார்.
சிரச கடமண்டிய மற்றும் சிரச வசந்த உதானய என்பன இம்முறை அனுராதபுரம் நகரை மையமாக கொண்டு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான முதற்கட்ட கலந்துரையாடல் அனுராதபுரத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் வடமத்திய மாகாண முதலமைச்சர் பேர்டி பிரேமலால் திசாநாயக்க, பிரதி அமைச்சர் துமிந்த திசாநாயக்க, அனுராதபுரம் மேயர் HP சோமதாச மற்றும் சிரச ஊடக வலையமைப்பின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். புத்தாண்டை முன்னிட்டு நாம் விளையாட்டு போட்டியொன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். அதனை ஒத்ததாக சிரச கடமண்டிய மற்றும் சிரச வசந்த உதாயன என்பன அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ளன. இதன் மூலம் புத்தாண்டில் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்பு விவசாயிகளுக்கு கிடைக்கும். புத்தாண்டு காலப்பகுதியில் சிரச ஊடக வலையமைப்பு அனுராதபுரம் மாவட்டத்துக்கு வந்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை நடாத்துவது குறித்து நாம் சிரச ஊடக வலையமைப்புக்கு நன்றி கூறுகின்றோம். மிகவும் சிறந்த முறையில் கடமண்டிய நிகழ்ச்சியை அனுராதபுரத்தில் எம்மால் நடாத்த முடியும். இதற்கு முன்னர் நடைபெற்ற வசந்த உதான நிகழ்ச்சியை விட மிகவும் சிறந்த வசந்த உதான நிகழ்ச்சி ஒன்றையும் எம்மால் ஏற்பாடு செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றோம். இம்முறை சிரச கடமண்டிய மற்றும் சிரச வசந்த உதானய என்பன அனுராதபுரம் வயல்சிங்க ஹரிச்சந்திர பூங்காவில் நடைபெறவுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச பாணந்துறையில் இன்று நடைபெற்ற சசுனட் அருண செயற்திட்டத்தில் கலந்து கொண்டார். பாணந்துறை கெசல்வத்த ஸ்ரீ சுபதாராம விகாரையின் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்காக சஜித் பிரேமதாச நிதி உதவி வழங்கினார். புத்த சாசனத்தை முன்னேற்றுவதற்கான பொறுப்பு எதிர்க்கட்சியாகிய எமக்கும் உள்ளது என நாம் தீர்மானித்தோம். அரசு அதிகாரம் இல்லாவிட்டாலும், ஜனாதிபதி, அமைச்சர்கள் இவ்வாறான பதவிகள் எம்பசம் இல்லாவிட்டாலும், எதிர்க்கட்சியில் உள்ள எமக்கும் இயலுமை உள்ள அரசியல்வாதிகளாக இருந்தால், முதுகெலும்புடையவர்களாக இருப்பின், நட்பெயருடையவர்களாக இருந்தால், ஜனாதிபதி பதவிக்கு செல்லும் வரை இருக்க வேண்டியதில்லை. அவரது நாட்டுக்கும் புத்த சாசனத்துக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும். சுதந்திரத்தின் பின்னர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் அரசாங்க அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்கள் கூறுவார்கள். அதன் பின்னர் சற்று பொறுங்கள், பணம் ஒதுக்கியவுடன் வேலை செய்யலாம் என்பார்கள். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான இங்கிலாந்து குழாமில் 4 சுழல்பந்து வீச்சாளர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து கிரிக்கெட் குழாம் அடுத்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் இலங்கையை எதிர்த்தாட உள்ளது. இதற்கான 16 வீரர்கள் கொண்ட இங்கிலாந்து குழாமில் மாண்டி பனேச, கிராம் ஸ்வான், சமித் பட்டேல் மற்றும் ஜேம்ஸ் டெட்வெல் ஆகிய 4 சுழற்பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இலங்கை ஆடுகளங்களுக்கு ஏற்ற வகையில் குழாம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதென இங்கிலாந்து கிரிக்கெட்டின் பிரதம தெரிவுக்குழு அதிகாரியான ஜெஃப் மில்லத் கூறியுள்ளார். டெஸ்ட் அணிக்கு தொடர்ந்தும் ஆண்ட்ரூ ஸ்டோர்ஸ் தலைமை வகிக்கின்றார். இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் எதிர்வரும் மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு பிசரா ஓவல் மைதானத்தில் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை டாக்கா கிளாடியேட்டர்ஸ் அணி சுவீகரித்தது. போட்டியில் ஃபரிசால் பெர்னாஸ் அணி நிர்ணயித்த 141 ஓட்டங்கள் இலக்கை டாக்கா கிளாடியேட்டர்ஸ் அணி 2 விக்கெட் இழப்புக்கு எட்டியது. மீர்பூர் ஷா பாங்லா மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் டாக்கா கிளாடியேட்டர்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமே முதலில் துடுப்படுத்தாடிய பரிசால் பெர்னஸ் அணி சார்பாக அஹமத் ஷேஷாட் மற்றும் பிரெட் ஹாட்ஜ் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கினர். அஹமத் ஷேஷாட் 28 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து களமிறங்கிய வீரர்களும் ஒற்றை இலக்க ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர். அணி சார்பாக தனி ஒருவராக பிரகாசித்த அணி தலைவர் பிரெட் ஹாட்ஜ் 51 பந்துகளில் 4 சிக்சர்கள் 4 பவுண்டரிகளுடன் 70 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றார். பரிசால் பெர்னஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 140 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் ஷாஹித் ஆஃப்ரிடி 3 விக்கெட்டுகளையும் நவீதுல் ஹசன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு.
கொள்ளுப்பிட்டி ஹோட்டல் ஒன்றில் கத்திக்குத்து காயங்களுடன் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் சில வாரங்களுக்கு முன்னர் பிரித்தானியாவில் இருந்து தமது தாயாருடன் நாடு திரும்பியிருந்தமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி முதல் இந்த பெண் மற்றொரு நபருடன் ஹோட்டலில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில நாட்களாக அறையின் கதவு திறக்கப்படாமையால் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று மாலை ஹோட்டல் ஊழியர்கள் அறையை பரிசோதித்தனர். இதன்போது வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்த 48 வயதான பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை கல்லோயா சந்தி பாலத்திற்கு அருகில் இன்று அதிகாலை ஆணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதான 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவரை சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன கூறினார். சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.